சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடிய 29வது சர்க்கம் சுப நிமித்தானி. சுப நிமித்தானி அப்படிங்கிற பெயர் கொண்டதான சர்க்கம். சுப சகுனங்கள் என்னவெல்லாம் சீதா பிராட்டிக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறது சொல்ல வரக்கூடிய சர்க்கம். ஏன்னா ரொம்ப துக்கத்தோடு எழுந்துள்ளிருந்தாள் அப்படின்னு பார்த்தோம். அந்த சீதா பிராட்டிக்கு சில நல்ல விஷயங்கள் ஏற்பட்டது. ஒன்று திருச்சட சொன்னதான கனவு, மற்றொன்று அவளுடைய திருமேனியிலே ஏற்பட்டதான சில அங்கத்திலே ஏற்பட்டதான மாறுதல்கள், அதில் ஏற்பட்டக்கூடியதான சில நிமித்தங்கள். அது என்ன அப்படிங்கிறது சொல்றது தான் இந்த 29வது சர்க்கம். அதில் அவளுக்கு ஒரு கண், அதாவது இடது கண் துடிக்க ஆரம்பித்தது. இது ஒரு விதமான நல்ல சுகனமாக கொள்ளப்படுகிறது. அதுக்கப்புறம் அவளுடைய புஜங்களிலே திருக்கைகளில் இருக்கக்கூடிய இடது புஜம் உடனே துடிக்க ஆரம்பித்தது. மேலே அவளுடைய திருத்தொடைகளிலே இடது தொடையானது மறுபடியும் துடித்தது. ராமன் உன்னோட முன்னாடி வந்து நின்றுட்டான் பார் அப்படின்னு சொல்லது போலவே இருந்ததாம் அந்த துடிப்பெல்லாம். சீதா பிராட்டியில் இருக்கக்கூடிய திருமேனியில் இருக்கக்கூடியதான மிக முக்கியமான அவயவங்களிலே திருக்கண்கள், அந்த கண்களும் இடது கண்களிலே இருக்கக்கூடியதான அந்த இதழ்கள், அது துடிக்க ஆரம்பித்தது. இந்த சுபசகனங்கள் எல்லாம் ஒவ்வொன்றுமா அது சூச்சகங்களாக நமக்கு அமைந்தது அப்படின்னு தானும் நினைத்து கொள்ளுகிறாள். இது திருஜடை சொன்னதையும் சேர்த்து பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஆனந்தமாக ஏற்பட்டது அப்படிங்கிறத இந்த சர்க்கத்தாலே சொல்லுகிறார்கள். மேலே அதுக்கப்புறமா 30வது சர்க்கத்தாலே சீதா சமாஸ்வாசன நிர்தாரணம் அப்படிங்கிறது இந்த சர்க்கத்தினுடைய பெயர். சீதா சமாஸ்வாசன நிர்தாரணம், சீதைக்கு ஆறுதல் கூறுவதற்காக. ஏன்னா இவ ரொம்ப சங்கடப்பட்டு கொண்டு தான் தன்னையே முடித்து கொள்ள துணிகின்ற பொழுது ஒரு மரத்துக்கு கீழே வராரு. அந்த மரத்துக்கு மேலே தான் ஹனுமான் அமர்ந்திருக்கிறார். அந்த ஹனுமான் எப்படி பேசுறது, இந்த சீதா பிராட்டிக்கு நான் எப்படி உபதேசிக்க போவேன்? ஏன்னா நானும் குரங்கா இருக்கேன், என்ன பேசணும்னு தெரியாது. இதெல்லாம் தான் சுந்தரகாண்டத்துக்கு சுந்தரகாண்டம்னே பேர். ஏன்னா இதை எப்படி அவர் தான் அத்தை நேர்கொண்டார், அவரிடத்திலே எப்படி பேச ஆரம்பித்தாருங்கிறது தான் அவர் அவர் முடிவு செய்ததான ஒரு அழகான முடிவு. அதனால தான் அதை சுந்தரம் அப்படின்னு சொல்கிறோம். சுந்தரம் சுந்தரே சுந்தரம் கபிகின்னு சொல்லுகிறோம். இந்த குரங்காக இருக்கக்கூடிய ஹனுமான் எப்படியெல்லாம் கையாண்டார், அந்த சீதா பிராட்டியை எப்படி கண்டுபிடிச்சார், அதுக்கு முன்னாடி எத்தனை சங்கடங்கள் ஏற்பட்டன, அவையெல்லாம் எப்படி எதிர்கொண்டார் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. அப்படி இந்த சீதா பிராட்டி இந்த அரக்கிகளெல்லாம் மிரட்ட திருஜடை சொப்பனம் செய்ததான வித்தாந்தத்தை கேட்டு இதெல்லாம் ஹனுமான் மேலேந்து கண்டே இருக்கார். அப்படி இந்த இடத்துல இவ்வளோ அழகாக இருக்காளே, இந்த பிராட்டியை தனியாக விட்டு போவதற்கு எப்படித்தான் மனம் வந்ததோ, இதுதான் ஹனுமாருக்கு. ஏன்னா ராமன் தேடுறா தன்னுடைய தர்மபுத்திரியை தேடுகிறான்னு பார்க்குறப்போ பிரம்மச்சாரி ஒரு ஒரே கோபம், எல்லாரும் இப்படின்னு ஒரு பெண்ணுக்கா இப்படியெல்லாம் அழுவாளா அப்படின்னு. ஆனால் இந்த சீதா பிராட்டியை பார்த்த பிற்பாடு தான் இன்னும் ராமன் எப்படி உயிர் வாழ்கிறான்னு அவர் தானும் ஒரு பிரம்மச்சாரி நினைத்திருக்க வேண்டுமே. ஆனால் அவ்வளவு தூரம் சீதா பிராட்டியினுடைய திருமேனி வடிவழகு இருந்தது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். அப்போ அவர் ஒன்று ஒன்றா நினச்சிருக்கார், என்ன சொல்லுவேன் நான் அந்த பிராட்டிக்கு, நான் எப்படி போய் முன்னாடி நிற்பேன் அப்படின்னு தான் நினைத்து கொண்டே இருக்கார். நான் பேசலாமா, எந்த பாஷையில் பேசுறது, இப்படி பேசினா அவளுக்கு புரியுமா, இல்லை இது ராவணன் தான் வேற இப்படி ஹனுமான் ரூபத்தில் வந்து சேர்ந்துட்டானா அப்படின்னு நினைத்து கொண்டால் என்ன செய்ய, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அப்படி இவன் நம்ம மட்டும் பேசாமல் விட்டுட்டோம்னா இவன் ஏதாவது உயிரை விட்டுட்டான்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற வருத்தம் வேறு ஏற்படுகிறது. இதெல்லாம் ஏற்படுறதெல்லாம் அவருக்கு இருந்ததுனால அவருக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அவருக்கு புரியாமல் இருந்தது. வானரஸ்ய விசேஷேன கதம் சியாத் அபிபாஷணம், வானரூபத்தில் வந்திருக்கிறதுனால நான் எப்படி பேசினால் உச்சிதமாக இருக்கும். வானரஸ்ய விசேஷேன கதம் சியாத் அபிபாஷணம் அவசியமேவே வக்தவ்யம் மானுஷம் வாக்கியமர்த்தவது மயா சாந்தயித்வயிதும் சக்யா நான்யதேயம் அனிந்திதா. நான் மனுஷத்தில் நான் எப்படி பேசுவேன், அவசியமேவ வக்தவ்யம் மானுஷம் வாக்கியமர்த்தவது, நான் எப்படி பேசுவேன், அது பேசினா அவள் ஏதாவது நினச்சிக்க மாட்டாளா,
வேறு யாராவது ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறது? எந்த குத்தமும் இல்லாதவளாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி இருக்காளே, அவள்கிட்ட நான் எப்படி பேசுவேன்னு ரொம்ப தானும் ரொம்ப மனசெல்லாம் ரொம்ப அவருக்கு சங்கடமாக இருக்குது. அப்படி இருக்கிற போது அந்த அதாவது ஹனுமானானவர் என்ன செய்யலாம் அப்படின்னு இப்படி பல பேர் கோர உருவம் கொண்டிருக்கக்கூடிய அரக்கியர்கள் எல்லாம் இங்கும் அங்கும் ஓடுவதை பார்த்து இவருக்கு இவா நிறைய ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு வந்துருதை பார்த்தா இவருக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது. இந்த பிராட்டியானவள் எப்படி இவர்களை எல்லாம் சகித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தார். அப்படி இருக்கிற போது தான் இவருக்கு தூதனாகத்தான் வந்திருக்கிறோமே, எப்படியாவது நாமத்தை செய்து முடித்து விட வேண்டும், சீதா பிராட்டியை பிரார்த்தித்து விட வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற போது அப்போ தான் அவளுக்கு ஒரு ராமன் எப்பேற்பட்ட காரியத்தை முடிக்கக்கூடியவனாக இருக்கான், நாமும் அதை மதியோடு அதை தயார் கொள்ள வேண்டும், எப்படி அவர்களிடத்திலே பேச வேணும் அப்படிங்கிறத தான் நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சுட்டு விஸ்வாகூணாம் வரிஷ்டஸ்ய ராமஸ்ய விதிதாத்மனः சுபானி தர்மயுக்தானி வசனானி சமர்ப்பயன். இக்ஷ்வாகுவம்ச ராம அதாவது தலைவர்களுக்குள்ளே ராமன் தான் ரொம்ப உசந்தவன், எல்லாராலும் நன்றாக கொண்டாடப்பட்டவன். அப்படிப்பட்ட ராமனுடைய வார்த்தைகளா மங்களகரமாகவும் அது அறநெறி கொண்டதாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பேச்சை நான் சீதைக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கிறேன்னு தான் தனக்குள்ளே பேசிக்கொள்கிறார். எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் தானே அந்த ராமன் அவனே நமக்கு அதை செய்து கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு ஷாவயிஷ்யாமி சர்வாணி மதுராம் பிரப்ரவன் கிரம் ஸ்ரத்தையாஸ்யதீயதாஹீயம் ததா சர்வம் சமாததே என்று நினைத்து கொள்கிறாள். இது சபகுவீதம் மகானுபாவோ ஜெகதிபதேஹே பிரமதாமவேக்ஷமானः மதுரமவிவிதம் ஜகாதவாக்கியம் திரும விடபாந்திரமாஸ்திதோ ஹனுமான். சிறந்த சிந்தனையாளராக இருக்கக்கூடியதான ஹனுமான் இப்படி பரவாறு யோஜனை பண்ணுகிறார். உலக நாயகனாக இருக்கக்கூடிய ராமனுடைய தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய அந்த சீதா பிராட்டியை பார்த்து கொண்டு மரக்கிளைகளிலே அமர்ந்தபடியே தானும் இனிமையாக சத்தியமான வார்த்தைகளை கூறினார். என்ன கூறினார் அப்படின்னா, ராமனுடைய கதையை பூரா சொல்றார். ஸ்ரீராமகதா கதனம், ஸ்ரீராமகதா கதனம் என்று அந்த ராமன் எப்படி அவதரித்தான் அப்படிங்கிறத தான் ரொம்ப அழகாக சொல்கிறார். இதை கேட்டுட்டு அவள் ரொம்ப கவனத்தோடு கூர்ந்து கவனிப்பாளோ இல்லையோ, அப்போ நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகபிஹி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யாவ்யாஜஹாரச. அப்படி சிந்தனை செய்துவிட்டு மகாவானராக இருக்கக்கூடிய ஹனுமன் இந்த ராஜகுமாரி சீதைக்குத்தானும் காதல விழும்படியாக இனிமையான வார்த்தைகளை மெதுவான குரலிலே சொல்லுகிறார். ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகபிஹி சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேஹ்யாவ்யாஜஹாரச. ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிமான் புண்ணியசீலோ மகாகீர்த்திர் ருஜிராசூன் மகாயசாக என்று தசரதன் ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு ஏராளமான ரதங்கள் உண்டு, யானைகள் உண்டு, குதிரைகள் உண்டு. அப்படி இருக்கக்கூடிய பெரிய சைன்கள் இருக்கக்கூடிய அந்த ராஜா சீலகுணங்களை கொண்டவனாக இருந்தான். பேரும் புகழும் இருந்தது. சிறந்த நேர்மையாளனாக இருந்தான். பெரும் கீர்த்தி படைத்தவனாக இருந்தான். ராஜரிஷீனாம் குணசேட்ட தபசா சர்ஷிபி சமஹா சக்கரவர்த்தி குலே ஜாதா புரந்தரசமோ பலே. அப்படி இருக்கக்கூடிய குணவாளனாக இருந்தாலும் அவனுக்கு சக்கரவர்த்தி பெரிய வம்சத்திலே தோன்றினவனாக இருந்தாலும் பராக்கிரமத்தை ரொம்ப உயர்ந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு அதாவது குழந்தை பிராப்தம் இல்லாமல் இருந்தது. அப்போதான் அவன் அந்த அதாவது ராஜ ரிஷியை கூப்பிட்டு தானும் யாகத்தை புத்திரகாமேட்டி யாகத்தை பண்ணினான். 4 புத்திர ரத்தனங்கள் பிறந்தது. பாயசத்தை அவன் தாயாதுப்பனெல்லாம் சாப்பிட்டா 4 குழந்தைகள் பிறந்தது. ராமன் என்னும் பரதன் என்னும் லக்ஷ்மணன் என்னும் சத்ருகுணன் என்னும் 4 குழந்தைகள் பிறந்தார்கள்னு சொல்லி இந்த ராமன் பிறந்ததான கதையை பூரா சொல்ல ஆரம்பிச்சாரு இல்லையோ. அப்போ தான் அவளுக்கு ரொம்ப ஆனந்தம் ஏற்பட்டது. அதை கேட்டுட்டு ஜானகி சாபிதஸ்ருத்வா விஸ்மயம் பரமம் கதாம், ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாள். இப்படி ஒரு வானரமானது பேசுகிறதே அப்படின்னு ரொம்ப ஆனந்தப்பட்டு போனாள்னு சொல்கிற வரைக்கும் 31வது சர்க்கத்திலே சொல்லப்படுகிறது.
இப்போ 31வது சர்க்கம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சீதை வந்து அதுக்கப்புறம் 32வது சர்க்கத்தாலே சீதா ஹனுமத் தர்சனம் சீதையானவள் அந்த ஹனுமானை சேவிக்கிறாள். ஒரு குரங்கு உட்கார்ந்திருக்கே அப்படின்னு நினைத்து கொண்டு ததா சாகாந்தரே லீனம் திருட்வா சலிதமானசா வேஷ்டிதார்ஜுன வஸ்திரம் தம் வித்யுத் சங்காத பிங்களம். வெள்ளை வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு மின்னல் போன்று இருக்கக்கூடிய மஞ்சள் நிறமாக இருந்த அந்த கிளைகளின் இடைவெளியிலே மறைந்திருந்ததான ஆஞ்சநேயரை சீதா அப்படி பார்க்கின்றே இருக்கானா. பயமாக இருக்கு அவளுக்கு. இது யாரோ தெரியலையேன்னு தனக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. மைதிலி சிந்தையாமாச விஸ்மயம் பரமங்கதா. அந்த மைதிலியானவள் சீதா பிராட்டியானவள் ரொம்ப வியப்பிலே ஆழ்ந்திருந்தாள். ரொம்ப சிந்திக்க ஆரம்பித்தாள் அப்படிங்கிறது. அப்போதான் அஹோ பீமமிதம் ரூபம் வானரஸ்ய துராசதம் துர்நிரீக்ஷயமிதி ஞாத்வா புனரேவ முமோகசா என்று அந்த குரங்கோட உருவம் ரொம்ப பயங்கரமாக இருக்கே, யாரும் பார்க்க முடியாமல் இருக்கே, இதை காண வேண்டாம் அப்படின்னு நினைத்து மயங்கி போனாள் அப்படின்னு சொல்லும்போது தான் ராமராமேதி துகார்த்தா லக்ஷ்மணேதி ச பாமினி ருரோதா பகுதா சீதா மந்தம் மந்தஸ்வராசதி என்று சீதா பிராட்டியே ஹே ராமா ராமராம ராமலக்ஷ்மண லக்ஷ்மணா அப்படின்னு தானும் பலவாறு புலம்புகிறாள். அப்புறம்தான் இவர் சொல்கிறார், இல்லை நான் தான் வந்திருக்கேன் என்று தானும் தன்னை சொல்லிக் கொள்ளுகிறாள். அதாவது யாருக்கு நான் நமஸ்காரம் பண்ணுகிறேன், இப்போ ஏற்பட்டதான ராமனுடைய தூதனாக நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி ராமேதி ததைவ புத்தியா விசிந்தியா பாஜா பிரபதீதமே தஸ்யானுரூபாம் ச கதம் தாம் தமத்தமேவம் பிரபஷ்யாமி ததோ ஸ்ருணோமி. ராமராமா அப்படின்னு சிந்தித்து கொண்டு வாயினாலும் கூறிக்கொண்டிருந்தபடினாலே அந்த வரலாறுகளையே தானும் கேட்கிறேன், அந்த ஸ்மரணையிலே தான் நான் எதையும் பார்க்கிறேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்த அந்த ஹனுமான் ஆனவர் சீதா பிராட்டிக்கு தானும் தன்னை வெளிப்படுத்தி காட்டிக்கொள்ளுகிறார் அப்படிங்கிறது இந்த 32வது சர்க்கத்தினுடைய சாரம். இப்போ நமக்கு அடுத்த கல்யாண குணத்தை பார்க்க வேணும். அது சர்வபூதேஷு கோஹிதா அப்படிங்கிறத பார்த்தோம் இதற்கு முன்பாக. அதாவது சர்வபூதேஷு கோஹிதா எல்லா விதமான 7 வரைக்கும் பார்த்துட்டோம். சாரித்ரேண சகோயுக்தா பார்த்தோம். இது சர்வபூதேஷு கோஹிதா. இப்போ இது வந்து பிரியத்தையும் ஹிதத்தையும், ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பலவாறு பார்க்குறோம். சில பேர் நல்லது சொல்லுவா, சில பேர் ஹாஸ்யமாக பேசுகிறத கேட்கணுங்கிறதுக்காக மட்டும் சொல்லுவா. பிரியம் மட்டும் சொல்லவா உண்டு, ஹிதம் மட்டும் சொல்லவா உண்டு. ஆனால் எம்பெருமானானவன் இரண்டையும் சேர்த்து நமக்கு உபதேசிப்பான். அப்படி உபதேசிக்கக்கூடியவன் யார்னா அது ராமன். சர்வபூதேஷு கோஹிதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா உலகத்தில் தாய் தந்தையர்கள் தான் பிரியத்தையும் காட்டுவர்கள், ஹிதத்தையும் காட்டுவர்கள். ஆனால் அது எல்லாமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் மேலா தாய் தந்தையும் அவரே இனியாவாரேன்னு சொல்லமாறியும் தஞ்சமாகிய தந்தை தாயோடு தானுமாய் அப்படிங்கிறதாகவும் தாயா தந்தையாய் மக்களாய் முத்துமாய் அப்படிங்கிறது மாதிரியும் மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகுதி கதிர்நாராயணா அப்படிங்கிறது மாதிரியும் சர்வபூதேஷு கோஹிதா. பெருமாள் திருமொழியில் பார்த்தாலுமே கூட, அதாவது குலசேகர பெருமாள் பாசுரத்தில் கூட தருதுயரந்தடாயே நீ துயரத்தையும் கொடுக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் வாழாளறுத்து சுருடும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா பெருமான் துக்கங்களையும் கொடுக்கிறான், அதே போல் நல்லதையும் செய்கிறான், பிரியத்தையும் கொடுக்கிறான், ஹிதத்தையும் கொடுக்கிறான், துக்கத்தையும் கொடுக்கிறான்ங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குறபடினாலே இந்த எம்பெருமான் ஹிதத்தையும் கொடுக்கிறான், துக்கத்தையும் கொடுக்கிறான்ங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எம்பெருமான் ஹிதபரனாக இருக்கக்கூடிய போது அவன் செய்யும் பல விஷயங்கள் ராமபிரானிடத்திலே பார்த்தோம்னா, அதாவது சுக்ரீவனுக்கு ஒத்தாசை பண்ணுறார். அதே போல் சுக்ரீவன் மழை காலம் முடிஞ்சுட்டு மால்யமாலேருந்து வெளியில் வரணும், வரல, காணவே காணோம். மழை காலம் முடிஞ்சுட்டு வரேன்னு சொன்னவன் வரல. உடனே நேரம் எடுத்துன்னு போயிட்டாரே. அங்கே இந்த மால்யவானுக்கு போய் குகைக்கு முன்னாடி போய் லக்ஷ்மணா அந்த எடுத்து அம்பெடுத்து விடு, அவன் வெளியில் வரானா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி இருக்க வேண்டும் என்னால். ஏன்னா அவனிடத்துல தான் காரியத்தை பற்றி கூட, ஆனால் அவனையே விரட்டும் அளவுக்கு எம்பெருமானுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு சொல்லபோது, ஒரு காரியத்தை நாம் முடிவு செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லபோது அதுக்கு நீ வராமல் காலதாமதம் செய்தால் எவ்வளோ ஒரு சங்கடம் ஏற்படும். அது செய்யக்கூடாதே என்பதற்காக சுக்ரீவனிடத்திலே அவனை, அதாவது தார பக்கத்தில் வரும்போது அவளிடத்திலே சொல்லி அவனை தயார் செய்து சுக்ரீவனை
திரட்டி கொண்டு தானும் படையை திரட்டி கொண்டு அக்கறைக்கு போக வேணுங்கிற அந்த பராக்கிரமங்களை செய்ய வேணும் அப்படிங்கிறது ராமனுக்கு ஏற்பட்டதான ஒரு வழக்கு. அதனால தான் அவர்களை கூட்டி கொண்டு தண்டிக்க வேணும்னு நினைக்கல, ஆனாலும் அவனோடு சேர்ந்து ஒத்தாசை செய்து பிராட்டியை கண்டுபிடிக்க வேணும் என்பதற்காகத்தான் இத்தனை காரியங்களை எம்பெருமான் பண்ணினான். பலவாறாக, அதாவது கிஷ்கிந்தா காண்டத்தில் கூட பல சர்க்கங்கள் உண்டு. அதில் அங்கே சொல்கிற வார்த்தையை பார்த்தோம்னா, லக்ஷ்மணா சுக்ரீவன் இருக்கானே, அவன் நம்முடைய விரோதிகளை போக்குவதற்கு அவன் நமக்கு நிறைய விஷயங்களை பண்ணுறான். ஆனால் அவன் மன்மத விகாரங்களினாலே காலத்தை கழித்து கொண்டிருக்கிறான். அப்படி இருக்கிற போது அவன் செய்தால் நல்லதை நம்ம மறந்துடக்கூடாது. ஆனாலுமே கூட அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த தான் இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய ஆனந்தத்துக்காக அப்படி இருக்கானே, அதனால் அவனை திரட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கணும்னா, அப்போ எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பிரியமும் சரி ஹிதமும் சரி இரண்டும் எம்பெருமானுக்கு உண்டு. ஆகையினாலே அவனை என்னென்னு சொல்கிறோம், சர்வபூதேஷு கோஹிதா அப்படிங்கிற அந்த கல்யாண குணத்தோடு எம்பெருமானை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதாகும். ராவணவதம் முடிஞ்ச பிற்பாடு கூட பிராட்டியை அக்னி பிரவேசம் பண்ணுகிற போது கூட லோகத்தில் ஏதோ மக்கள் சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெருமாள் சொன்ன கடும் சொற்கள், சில விதத்திலே அவன் கடும் சொற்களை சொல்லியிருக்கான்னு பார்த்தோம்னா அதுவும் ஹிதத்தை சொல்லக்கூடிய விஷயத்திலே வந்து சேரும். அப்படி இருக்கிறதுனால சர்வபூதேஷு கோஹிதா அப்படின்னு சர்வேஸ்வரனுடைய தன்மையை நெஞ்சிலே கொண்டால்தான் நமக்கு சர்வபூதத்திலும் இருக்கக்கூடிய ஹிதபரனாக இருக்கக்கூடிய தன்மை பகவானுக்கு எப்பொழுதும் உண்டு அப்படிங்கிறது நமக்கே அது புரிய நேரிடும் அப்படிங்கிறத புரிந்து கொள்வோம்.